கந்தசஷ்டி, கார்த்திகை இந்த 2க்குமே வந்து முருகனுக்கு ரொம்ப புடிச்ச ஸ்வீட்னா, இந்த திருச்செந்தூர்ல கிடைக்கிற திருப்பாகம் தாங்க. இந்த ஸ்வீட்ட எப்படி சிம்பிளா பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் எல்லாத்துக்குமே இந்த கப் மெஷர்மெண்ட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். கப்ல 1 கப் முந்திரி எடுத்து நல்லா மிக்ஸியில போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். வடை சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அதே பவுல்ல 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் அதே பவுல்ல 1 கப் நெய் எடுத்திருக்கேன். 1 கப் பால், 2 கப் சுகரு எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முந்திரியெல்லாம் நல்லா கட்டியாக இருக்கிறதால நல்லா தேய்ச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணாதான் அடுப்பில் வைக்கிறப்ப வந்துட்டு கட்டி சேராமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சுகரெல்லாம் ஆட் பண்ணதால கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஒரு 10 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுகர் கொஞ்சம் திக்காகும். ஓரெல்லாம் எடுத்து விட்டுட்டேவும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சதுன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் நடுவில் விட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கடலை மாவு போட்டிருக்கதால கொஞ்சம் சைட்லலாம் ஒட்டிகிட்டே தான் இருக்கும். சிம்மில் வச்சே நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட பால்கோவா கிண்டுற மாதிரி தாங்க. நல்லா கெட்டி பதம் வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் சைட்லலாம் ஒட்டாமல் வரும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து நெய் நல்லா தடவி விட்டுட்டு அதில் எடுத்து இதில் அப்படியே ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, முருகனோட ஃபேவரேட்டான திருப்பாகம் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டோன்னா நம்ம பீஸ் போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட எடுத்துக்கலாம். அது ஆறுற கேப்பில் விளக்குக்கு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு தீபம் ஏற்றுறதுக்கு. முருகருக்கு ஃபேவரேட் ஸ்வீட்டை படைச்சாச்சுங்க. வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பீஸ் போட ஆரம்பித்தோம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா தனித்தனியாக ஸ்வீட் மாதிரி பீசஸ் வந்துட்டு தனியாக வந்துருச்சு. பீஸ் போட்டு பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அக்கடான்னு உட்காந்தாச்சு. இதுக்கு மேலே எங்கள் வீட்டு பொடுசுங்க அலப்பற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தண்ணியில் எரியிற விளக்கு இருக்கும் இல்லையா, அந்த 2 விளக்கை வச்சுட்டு அவங்க அட்டகாசம் தாங்க முடியலை. அந்த விளக்கை வச்சுட்டு சாருக்கு டான்ஸை பாருங்கள். விளக்க வச்சுட்டு டான்ஸு, தீபாராதனைன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெடி இல்லாமல் எப்படி கார்த்திகை நிறைவடையும்? அதனால் மழையிலையும் வெடி போட கீழே போயாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.